கதையோட ஆரம்பத்துல ஒரு டோல் பூத்ல மாயாங்கிற ஒரு லேடி வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க. இவங்க தான் நம்ம கதையோட ஹீரோயின். வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அப்படியே பக்கத்து டோல்லே தான் அவங்க ஃப்ரெண்டுமே வேலை பார்க்குறாங்களா, அவங்களுக்கு கால் பண்ணிட்டு அப்படியே 2 பேரும் சும்மா மொக்க ஓட்டுக்கிட்டு இருப்பாங்க. அப்படியே தொடர்ந்து நம்ம ஹீரோயின் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது கார்ல ஒருத்தன் டோல் வாங்குறதுக்காக வருவானா, இவன் ஏற்கனவே இந்த வழியாவும் போயிருப்பான், மறுபடியும் இந்த வழியா வந்திருக்கானே, வந்தாலும் பரவாயில்ல அவன் டோலை வாங்கினதுக்கு அப்புறமும் அப்படியே நம்ம ஹீரோயினே ஒரு மாதிரி குறுகுறுன்னு பார்த்துக்கிட்டே இருக்கேன். இங்க பாரு எவனோ ஒருத்தன் என்ன குறுகுறுன்னு பார்க்குறான்னு ஹீரோயினும் பயந்து போயிட்டு தன்னோட ஃப்ரெண்டு கிட்ட இந்த விஷயத்த சொல்லிட்டு இருக்கும்போது கரெக்டா பின்னாடியில் ஒரு லாரி வரும். அதனால அந்த காருக்காரன் அங்கிருந்து போறான். அப்படியே போயிட்டானா இல்ல திருப்பிக்கிது வரானான்னு எட்டி பார்த்தா அவன் காரை நிறுத்திட்டு அங்கிருந்து இறங்கி வரானா. பயந்து போன ஹீரோயின் அவ ஃப்ரெண்டு கிட்ட இந்த விஷயத்தெல்லாம் சொல்ல, எங்கேயாவது தப்பி தவறி வெளியில வந்துடாத, இல்ல அவங்ககிட்ட எல்லாம் பேசிடாத, கதவெல்லாம் லாக் பண்ணிட்டு நான் செக்யூரிட்டி டீமுக்கு கால் பண்றேன்ல அவ சொல்லுவாளா. சரின்னு அதே மாதிரி ஹீரோயினுமே அப்படியே ஜன்னல்லாம் சாத்திட்டு கதவு எல்லாத்தையும் கரெக்டா லாக் பண்ணிட்டு அப்படியே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். வெளியில வந்து அந்த நபரோ போட்டு ஜன்னலை போட்டு பயங்கரமா தட்ட ஆரம்பிப்பானா, லைக் ஏதோ பேசணுங்கிற மாதிரி தட்டிக்கிட்டே இருப்பான். என்னவா இருக்கணும். ஹீரோயினோ கொஞ்சம் மனசெல்லாம் தைரியப்படுத்திக்கிட்டு ஜன்னலை நீக்கி, யோ இனியா வேணும்னு கேட்டா, உன்னோட பேரு ரகாஹியூவான்னு அவன் கேட்பானா. ரகாஹியூவா? இல்ல என் பேரு மாயா. மாயாங்கிறது உண்மையாலுமே உன்னோட ரியல் நேம் தானா, இல்லனா நீ எங்கேயாவது இந்த மண்டி ராஜா அப்படிங்கிற ஊர்ல இருக்கிற ஹரிசாராங்கிற வில்லேஜ்ல இதுக்கு முன்னாடி நீ வாழ்ந்துருக்கியா, உங்க அப்பாவோட பேரு இதுதானா அப்படின்னு அவன் சில கேள்விகள்லாம் கேட்பான். அது எதுக்குமே ஹீரோயின் பதில் சொல்லாம இருக்க, அப்ப கண்டிப்பா இவன் அந்த ஊர்ல இருந்தா வந்திருக்கணும்னு அவன் முடிவு பண்ணானோ என்னமோ தெரியல. அங்கிருந்து போயிடுவான். இப்படி தங்கிட்ட வந்து இவன் பேசிட்டு போன விஷயங்கள் எல்லாத்தையுமே ஃபோன் கால்ல இருந்த ஹீரோயினோட ஃப்ரெண்டுமே கேட்டிருந்திருப்பாளா. எனக்கு என்னமோ அவன் பேசின தோரணைலாம் வச்சு பார்த்தா திருப்பி வருவான் தான் தோணுது. ஸோ நீ அங்கே இருக்காத, உடனே அங்கிருந்து கிளம்பிடுன்னு சொல்லக்குள்ள ஒருவேளை வருவானோன்னு ஹீரோயினும் கொஞ்சம் சந்தேகத்தில் எட்டி பார்த்தா அந்த ஆள் இல்லைனா கத்தி எடுத்துட்டு வரான். அவ்வளோதான் பதட்டத்தில் இனி எங்கத்த போலீஸ் நம்மளை காப்பதற்கு வர போறாங்க அப்படின்னு அந்த லாக் ஓப்பன் பண்ணிட்டு போகலான்னு அந்த நேரம் பார்த்து லாக் ஓப்பன் ஆக மாட்டேங்குது. எப்படியோ போராடியே அதை ஓப்பன் பண்ணவளோ வேகமாக அங்கிருந்து ஓடி வர பின்னாடியே வெறி கொண்டு ஹீரோயினை போட்டு தள்ளுறதுக்காக வருவான். ஒரு பாயிண்ட்ல அப்படியே நம்ம ஹீரோயினை கீழே தள்ளி விட்டுட்டு அவ மேல ஏறி உட்காந்து அவளோட காலில் அவளோட தொடையில ஒரு பெரிய தழும்பு ஒன்று இருக்கும். அந்த தழும்புல அவன் கொண்டு வந்த கத்தியை வச்சு கிழிக்கிறான். அப்போ கரெக்டா அந்த இடத்துக்கு வந்த போலீஸுமே அவனை கன் பாயிண்ட்ல பிடிக்கிறாங்க. அவனோட முகமே பயங்கர பயத்துல இருக்கிற மாதிரி தான் தெரியுது. இருந்தாலும் ஹீரோயினை பார்த்து, உங்களோட குடும்பம் எங்க ஊர்ல எதை விட்டுட்டு போச்சோ அது எங்க ஊர்லயே இருக்கக்கூடாது, தயவு செஞ்சு அதை திருப்பி எடுத்துட்டு போயிருன்னு சொல்லி அவளை போட்டு தள்ளான்னு போக போலீஸ் அவன் நெத்திலே ஷூட் பண்ணி சாகடிக்கிறாங்க. அப்படியே கட் பண்ண சில நாட்கள் கழித்து நம்ம ஹீரோயின் ஏதோ ஒரு துணிக்கடை வச்சிருந்திருக்காங்க போல. ஹீரோயினோட கடைக்கு தனியாக கஸ்டமர்ஸ் இருக்கிற மாதிரி தெரியல. அதனால கொஞ்சம் நல்லா வியாபாரம் ஆகிற மாதிரியான ஊருக்கு மத்தியில் கடைகள்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரியான கடைகளில் போயிட்டு சில துணிகளை இவங்க ஏதோ 5க்கோ 10க்கோ சோத்து செலவுக்கு மட்டும் சேல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பயங்கர டென்ஸ்டான ஒரு பகுதியில் ஏதோ ஒரு மூலையில் நம்ம ஹீரோயினுக்கான கடைங்கிறது இருக்கும். அந்த கடையில் நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டுமே ஒரு பார்ட்னராக தான் இருக்கிறா போல. ஸோ 2 பேருமே அந்த பிஸ்னஸை ரன் பண்ணுறாங்க. ஆனால் பெருசாக இந்த ஒரு ப்ராஃபிட் கொடுத்த மாதிரி தெரியல. இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் பண்ணலாங்கிற ஐடியாவையுமே ஹீரோயின் தான் ப்ரப்போஸ் பண்ணியிருப்பா. அண்ட் அதனாலேயே இப்போ ஓடலைங்கிற காரணத்தால ஹீரோயின் கொஞ்சம் கில்ட்டி ஆகிறா. நீயாவது அந்த டோல் பூத்தில் ஏதாவது வேலை பார்த்துட்டு இருந்திருப்ப, தேவையில்லாம உன்னை இந்த பிசினஸ்ல உள்ள இழுத்து உனக்குமே இப்போ நஷ்டமாகிட்டு இருக்குதுன்னு சொன்னா, அதுக்கு அந்த ஃப்ரெண்ட் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, இப்போ பிசினஸ் மட்டும் சக்சஸ் ஆயிருந்தா அதுக்கு நீ தான் காரணம் அப்படின்னு சொல்ல போறியா. இல்ல அதே மாதிரி தான் 2 பேரும் ஒன்னா தான் இந்த பிசினஸ் ஆரம்பிச்சோம். ஆகையால் வெற்றியோ தோல்வியோ அது 2 பேருக்கும் சரி சமந்தான் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் ஆறுதலான வார்த்தைகளை பேசுறான். அதுக்கப்புறம் தான் ஹீரோயின் ஒரு வாரத்துக்கு நான் இங்க இருக்க மாட்டேன், ஊருக்கு போகலான்னு இருக்கிறேன்னு சொல்லுவாளா. என்னடான்னு பார்த்தா ஹீரோயின் ஒரு போட்டோவை தன்னோட ஃப்ரெண்டு கிட்ட கொடுத்துட்டு, இந்த ஒரு போட்டோவை இறந்து போன ஹீரோயினோட ஆன்டி ஒருத்தங்க இருப்பாங்க, ஸோ அவங்களோட திங்ஸ்ல இருந்து எடுத்தாலாமா. ஸோ இந்த போட்டோல இருக்கிறது ஹீரோயினோட அப்பா அம்மா. ஆனா ஹீரோயினுக்கு தனக்கு அப்பா அம்மா இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயமே வந்து லைக் ஞாபகம் இல்லாத அளவுக்கு தான் அவங்களோட மெமரிங்கிறது ரொம்ப கம்மியா இருக்கு. இதுக்கும் ஊருக்கு போறதுக்கும் என்ன சம்பந்தம்னா, அந்த போட்டோல ரகாயு அப்படிங்கிற ஒரு பேர் பின்னாடியில் எழுதி இருந்திருக்கும். இந்த ஒரு ரகாயுங்கிற பேரை தான் அன்னைக்கு டோல் பூத்துல அட்டாக் பண்ண வந்தோனுமே உன்னோட பேரை அப்படிங்கிற மாதிரி ஹீரோயினை பார்த்து கேட்டிருந்திருப்பான். ஈவன் நம்ம ஹீரோயினுக்கு கொஞ்சம் ஞாபகம் இருக்கு. ஏதோ சின்ன வயசுல அவளோட ஆன்டி சம்டைம்ஸ் அவளை ரகாயு அப்படின்னு இதுக்கு முன்னாடி கூப்பிட்டு இருந்திருக்காங்கிற விஷயம்லாம் ஓரளவுக்கு ஹீரோயினுக்கு ஞாபகம் இருக்கு. ஆனா இதெல்லாம் இப்போ மேட்டர் கிடையாது. அந்த போட்டோல ஒரு பெரிய ஒரு வீடு ஒன்று இருக்குதுல, அது ப்ராபப்ளி நம்ம ஹீரோயினோட வீடா இருக்க வாய்ப்பு இருக்கு. ஆகையால் அந்த ஊருக்கு போயிட்டு அப்படியே வீட்டை சேல் பண்ணி அந்த காசை எடுத்துட்டு வந்தா நம்மளோட கடன் பிரச்சனை எல்லாத்துக்கும் அந்த காசை வச்சு சமாளிச்சிடலாங்கிற மாதிரி தான் ஹீரோயின் சொல்லிட்டு இருப்பான். ஏன்னா அந்த டோல் பூத்துல ஹீரோயினை போட்டு தள்ளுறதுக்காக வந்தவன், நீ இந்த பர்டிகுலர் ஊர்ல இருந்து வந்திருக்கே அப்படின்னு ஒரு ஊரோட பேரை மென்ஷன் பண்ணியிருப்பான்ல. ஸோ அந்த ஊர்ல தான் அந்த வீடுமே இருக்கணும், போய் அதை வித்துட்டு வரலாங்கிற மாதிரி தான் அவ பிளான் போட்டிருந்திருக்காளா. கேட்ட அந்த ஃப்ரெண்டு பிள்ளையுமே சரி நீ தனியாலாம் போகாத, இல்ல நீ என்னை தனியா விட்டுட்டு போயிருவ, அதனால நானுமே என் கூட வரேன்னு சொல்லிக்கிட்டு இருப்பாளா. அதுக்கப்புறம் ஹீரோயினும் அந்த ஃப்ரெண்டு பிள்ளைய போக சொல்லிட்டு அவ ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அவளோட காலில் ஏற்கனவே அந்த ஆள் கிழிச்சிட்டு போயிருந்திருப்பான்ல, அந்த காயம் ஏற்கனவே சரியாயிருந்திருக்கும். இருந்தாலும் இப்போ அது கொஞ்சம் ஓப்பன் ஆகி அதுல இருந்து ப்ளீட் ஆகிட்டு இருக்க, அதுல இருந்து ஏதோ ஒரு சின்ன பேப்பர் மாதிரி ஒன்று நீட்டிக்கிட்டு இருக்கும்.
எடுத்து பார்த்தா சம்திங் ஏதோ ஒன்று எழுதி இருந்திருக்குமா. அதை முதல்ல இவ ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிட்டு அப்புறம் அதை படிக்கலான்னு இருக்கேன். இன்னும் என்னடி பண்ணுறேன்னு ஹீரோயினோட ஃப்ரெண்டு உள்ளே வரும்போது அவ்வளோதான் பதட்டத்தில் அப்படியே கையில் இருந்த பேப்பரை டாய்லெட்குள்ளே போட்டுட்டா. ஆனால் உள்ளே வந்த ஹீரோயினோட ஃப்ரெண்ட் அவளோட காலில் கட் ஆகி ப்ளீட் ஆகிட்டு இருக்கும்ல, அதை கவனிச்சோன்னே என்னடி இது இன்னுமே உனக்கு சரியாகலையா, இறையற நான் போய் மருந்து எடுத்துட்டு வரேன்ட்டு அங்கேருந்து போவாளா. அதுக்கப்புறம் ஹீரோயினோ டாய்லெட்டை விட்டு வெளியில் வரும்போது அந்த இடத்துல ஏகப்பட்ட லேடிஸ்லாம் புர்கா போட்டு நிற்கிற மாதிரி தெரியும். ஆல்ரெடி அந்த லைனில் இருக்கிற எல்லா கடைகளையுமே பூட்டிட்டு அங்கேருந்து போயிட்டாங்க. ஆனால் இவ எங்கே போனன்னு தெரியலேன்னு நம்ம ஹீரோயின் பதட்டமாக வந்துக்கிட்டே இருப்பாளா. ஒரு சந்தில் இந்த மேனிக்குன் பொம்மைகள்லாம் இருக்குல்ல, அதுக்கெல்லாம் புர்கா போட்டு அங்கே நிற்க வச்சுருந்துருப்பாங்களா. அதையெல்லாம் பார்த்து பயந்தவளும் அந்த வீதியிலேருந்து வெளியில் போகலான்னு இருந்தால் அந்த இடத்துல ஒரு கேட்டு மாதிரி போட்டுருந்துருப்பாங்க, அதை வேற லாக் பண்ணி வச்சுருந்துருக்காங்க. அப்போ சடனாக சைடில் இருந்து அந்த பொம்மைகளில் ஒன்று கீழே விழுக ஹீரோயின் பயந்து போகிறா. முன்னாடி அவள் ஃப்ரெண்டு வந்து ஹீரோயினோட கையை பிடிக்கிறா. அவ்வளோதான் உசுரே போயிருச்சு. எல்லாரும் வெளியில் போயிட்டோமா இல்லையான்னு கூட செக் பண்ணாமல் எப்படி பூட்டி வச்சிருக்காங்க பாருன்னு அந்த ஃப்ரெண்டு போல தான் லாக் அன்னைக்கு ஹீரோயினை வெளியில் கூட்டிகிட்டு வரா. அதுக்கப்புறம் அன்னைக்கு நைட்டு ஹீரோயினோட சொந்த ஊருக்கு அவங்க பஸ்ஸில் ட்ராவல் பண்ணி வந்துக்கிட்டு இருப்பாங்களா. அப்போது ஹீரோயினுக்கு பின்னாடி சீட்டில் உட்காந்துருக்கிற ஒருத்தன் இரும்பிக்கிட்டே இருப்பானா. வண்டாமல் இரும்பிகிட்டே இருக்கிறாங்கிற மாதிரி தான் ஹீரோயின் கடுப்பில் தன்னோட ஃப்ரெண்டுக்கிட்ட இதை பற்றிலாம் சொல்லிட்டு இருக்கும்போது அந்த ஃப்ரெண்டு போலையும் சரி நீ உட்காந்துருன்னு சொல்லிட்டு ரெஸ்ட் ரூமுக்காக அப்படியே எந்திரிச்சு போவாலாம். ஆனால் அப்போ நம்ம ஹீரோயினுக்கு பின்னாடி சீட்டில் உட்காந்துருப்பார்ல அந்த ஒரு நபர், என் பொண்ணு நீ பேசினதெல்லாம் எனக்கும் கேட்டுச்சு, உங்களை டிஸ்டர்ப் பண்ணணுங்கிறதுக்காகலாம் நான் இரும்பிக்கிட்டு இல்லை, இன்னும் சொல்ல போனால் இப்படி நான் இரும்பல அப்படின்னா இந்த பஸ்ஸில் நம்ம கூடயே ட்ராவல் பண்ணிட்டு வர நிறைய ஆன்மாக்கள் இங்கே இருக்கிற யாராவது ஒரு பேசஞ்சரை பொசஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா எங்கே போகிறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாத நிறைய இறந்து போன ஆன்மாக்கள் எல்லாமே இந்த பஸ்ஸில் இருக்குதுங்கிற மாதிரி அவர் சொல்லுவாரா. சரி இவ்வளவு அறிவாக பேசுகிறீங்களே, அப்படி சார் என்னதான் பண்ணுறீங்கன்னு கேட்டால் அவர் இந்த மாதிரி ஏதோ ரஷ்யன் லாங்குவேஜ் சொல்லித்தர ஒரு வாத்தியாராக இருக்கிறாராமா. ரஷ்யன் லாங்குவேஜ் சொல்லித்தரங்கிறங்காட்டி எனக்கு அது மட்டும் தான் தெரியும்னு இல்லை, எனக்கு நிறைய லாங்குவேஜ் தெரியும், எனக்கு லாங்குவேஜ் மேலே ஒரு பெரிய பிரியங்கிற மாதிரிலாம் சொல்லும்போது அப்படியே அப்படின்னா நம்ம ஊரோட ஆதி காலத்து லாங்குவேஜுமே உங்களுக்கு தெரியுமான்னு அவள் அந்த பேப்பரை ஃபோட்டோ எடுத்து வந்துருப்பாள். அந்த ஒரு ஃபோட்டோவை காட்டக்குள்ள அந்த நபருக்குமே அந்த லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்குது, அதில் எழுதியிருக்கிறத அவரால் படிக்க முடியுது. ஆனால் தீய சக்திங்க எதுவுமே கிட்ட நெருங்கக்கூடாதுன்னு யூஸ் பண்ணுற மாதிரியான ஒரு ஸ்பெல்லாமா ஒரு மந்திரமாமா. ஆனால் இதை எழுதுனதே இதை கிரியேட் பண்ணதே வந்து ஏதோ ஒரு கெட்ட நபர் மாதிரி தெரியுது. இந்த ஒரு ஃபோட்டோவை நீ எங்கிருந்து எடுத்தேன்னு கேட்டால் இல்லை சும்மா இன்டர்நெட்டில் பார்த்தாங்கிற மாதிரி சமாளிச்சிருவா. அதுக்கப்புறம் காலையில் அந்த போக வேண்டிய ஊருக்குமே போயிடுறாங்க. இருந்தாலும் இப்போதைக்கு பஸ் ஸ்டாண்டில் தான் இருக்கிறாங்களா, உள்ள ஊருக்குள்ளே போய் ஆகணும்ல. ஸோ அதனால அங்கே இருக்கிற ரிக்ஷா வண்டி மாதிரி சில குதிரை வண்டிகள்லாம் இருக்கும், அதில் போய் ஒருத்தரை பிடிச்சு அந்த ஒரு வீடு இருக்கிற அந்த வில்லேஜுக்கு தான் அவங்க போய்கிட்டு இருக்கிறாங்க. காட்டுக்குள்ளே ரொம்ப தூரமாக ட்ராவல் பண்ணி அதுக்கப்புறம் அந்த ஒரு வில்லேஜுக்கும் போகிறாங்க. பெருசாக எந்த ஒரு டெவலப்மெண்ட்டுமே இல்லை, ஆளுங்களும் அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியல. ப்ளஸ் அந்த வில்லேஜ்லேயே பயங்கர பெருசான ஒரு வீடுனா அது நம்ம ஹீரோயினோட அந்த வீடாக தான் இருக்கும். அதை போகிற வழியில் கவனிக்க செய்கிறான். அந்த குதிரை வண்டி ஓட்டுற நபர்கிட்ட இந்த வீட்டை பற்றி உங்களுக்கு ஏதாவது தெரியுமான்னு கேட்கும்போது இல்லை இல்லை நானே இந்த வில்லேஜுக்கு ஒரு தான் வந்திருக்கேன், இப்போ ரெண்டாவது டைம் உங்களை கூட்டிகிட்டு போகிறதுக்காக வந்திருக்கேன்னு அந்த ஊரோட தலைவர் ஒருத்தர் இருப்பார். அவரோட வீட்டுக்கு முன்னாடி கொண்டு போய் நிறுத்திட்டு இங்கேருந்து கிளம்புற மாதிரி இருந்துச்சுன்னா மறுபடியும் என்னையே கூப்பிடுங்க சரியான பிசினஸ் கார்டெல்லாம் கொடுத்துட்டு அவன் கிளம்புறானா. ஆனால் இப்போதைக்கு பொதுவாக ஊர் தலைவரை என்னன்னு சொல்லி மீட் பண்ணுறதுன்னு இவங்களுக்கு தெரியல. ஏன்னா இப்படி ஒரு ப்ராப்பர்ட்டி விற்காம வச்சிருக்காங்கன்னா ஏதாவது ஊருக்குள்ள பிரச்சனை இருக்க வாய்ப்பு இருக்கு. அதனால ஊரில் நிலவரம் கலவரம்லாம் என்னென்ன தெரிஞ்சுக்கிறதுக்காக ஏதாவது ரிசர்ச் ஸ்டூடெண்ட்டுங்கிற மாதிரி பொய் சொல்லி அவங்கள மீட் பண்ணலாமான்லாம் நினைக்கிறாங்களா. ஆனால் அவங்க அப்படி கொசு கொசுன்னு பேசிக்கிட்டு இருக்க வீட்டுக்குள்ள இருந்து ஒரு வயசான அம்மா வெளியில் வந்தவங்களும் யார் பிள்ளைங்களா நீங்கள்லாம் கேட்கும்போது அதுவா பாட்டி நாங்கள் இந்த மாதிரி ரிசர்ச் ஸ்டூடெண்ட்ஸ், நாங்கள் வந்து யூனிவர்சிட்டியிலேருந்து வந்திருக்கோம், இந்த பொம்மைகளெல்லாம் வச்சு இந்த பப்பட்ரி பண்ணுவாங்கல்ல, வித்தை காட்டுவாங்கல்ல, ஸோ அதை பற்றி நாங்கள் ஒரு சின்ன ரிசர்ச் ஒன்று பண்ணலான்னு இருக்கிறோம். இங்கே சுற்றி இருக்கிற 18 பட்டி ஊர்லேயே இந்த ஊர் தலைவர் தான் அதில் சிறந்தவர்னு கேள்விப்பட்டோம், அதனால தான் அவரை பார்க்கறதுக்காக வந்திருக்கோன்னு சொல்லக்குள்ள அந்த பாட்டிமாவும் இந்த பொய்யை நம்புற மாதிரி தான் தெரியுது. ஊர் தலைவர் சாயங்காலமாக தான் வீட்டுக்கு வருவார், நீங்கள் காலையில் வாங்கன்னு சொல்லி அனுப்பிவிட அப்புறம் என்னப்பா திருப்பியும் அந்த குதிரைக்காரனை தான் கூப்பிடணுமா அப்படின்னு ஃப்ரெண்டு கேட்கும்போது அதுக்கு ஹீரோயினும் அவனை கூப்பிட்டு இங்கேருந்து கிளம்பி போயிட்டு மறுபடியும் அடுத்த நாள் காலையில் இந்த இடத்துக்கு வரதா போடி இவளேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினோட அந்த பூர்வீக வீடு இருக்குதுல அங்கே தான் போகிறாங்க. ஒரு ரொம்ப வருஷமாக வீட்டை யாரும் பராமரிக்கிறதே இல்லை போல். அங்கே வீட்டில் இருக்கிற லான்லேயே ஏகப்பட்ட புல்லுங்கள்லாம் அப்படியே முளைச்சி கிடக்கும். வீட்டோட டோர்லேயுமே சங்கிலிலாம் போட்டு பூட்டெல்லாம் போட்டு வச்சுருந்துருப்பாங்க. அதை எல்லாத்தையுமே உடைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் வீட்டுக்குள்ளே போகிறாங்களா. நம்ம ஹீரோயின் அவளோட ஆன்டிக்கோட ஒரு 5 வயசில் இருக்கும்போது தான் சிட்டிக்கு போயிருந்துருப்பா. இப்போ அவளுக்கு 25 வயசுனா மேபி ஒரு 20 வருஷமாக இந்த வீட்டுக்கு யாருமே வரதில்லை. அந்த வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு ரூம்லேயும் என்ன இருக்குதுன்னு இவங்களும் செக் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இவங்களுக்கே தெரியுது ஓகே ஃபைன் ரொம்ப வருஷமாக யாரும் யூஸ் பண்ணலங்கிறதெல்லாம். அப்போ அந்த ஃப்ரெண்டு பிள்ளைக்கு பாத்ரூம் வர மாதிரி இருக்கும். லைட்டை எடுத்துக்கிட்டு அவள் பாட்டுக்கு ரெஸ்ட் ரூம் போக அங்கே தண்ணிக்காக இந்த அடிப்பைப் வச்சுருந்துருப்பாங்க பாத்ரூம்லேயே. அதுவே நம்ம ஹீரோயின் அங்கே வீட்டில் வேற என்னென்ன இருக்குதுன்னு தேடி பார்த்துருப்பா போல. ஸோ அப்படியே அவங்க பேரண்ட்ஸோட சில பழைய ஃபோட்டோஸ்லாம் இருக்கும். ஹீரோயினோட பேரண்ட்ஸ் ஒரு கப்பலாக அந்த ஃபோட்டோவில் ஜாலியாக இருக்கிற மாதிரி தான் தெரியுது. இருந்தாலும் எந்த ஒரு ஃபோட்டோலையுமே நம்ம ஹீரோயினோட ஃபோட்டோவை காணுமா. ஒரு வேளை நீ குழந்தையா இருக்கும்போது அசிங்கமாக இருந்திருப்பான்னு நினைக்கிறேன், அதனால தான் உன்னை ஃபோட்டோ எடுக்கிற கூட அவங்க விருப்பம் காட்டலங்கிற மாதிரி அந்த ஃப்ரெண்டு போல கலாய்ச்சிட்டு இருப்பா. ஆனால் இப்போ வெளியில் ஏதோ சத்தம் கேட்குற மாதிரி தெரிய
என்னன்னு போய் எட்டி பார்த்தா வெளியில ஏதோ ஒரு சாவு விழுந்திருக்கும் போல. அது அப்படியே ஊர்வலமா எடுத்து வந்துகிட்டு இருப்பாங்க. அத பார்க்கும்போது நம்ம ஹீரோயினுக்கு ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகிட்டு, அந்த ஊரோட இடுகாடு ஒண்ணு இருக்கும். இந்த பாடியெல்லாம் புதைப்பாங்கல்ல, அந்த மாதிரியான இடத்துக்கு போயிட்டு, அவங்களோட பேரண்ட்ஸ் இருக்கிறாங்கல்ல, அவங்களும் இந்த ஊர்ல தான் இறந்து போயிருந்திருக்காங்கன்னா, அவங்களோட பாடியுமே இங்க தான் புதைக்கப்பட்டிருந்திருக்கும். ஸோ அவங்க கல்லறை இருக்குமே அப்படின்னு, அந்த இடுகாட்டிலேயே அப்படி இப்படி தேடி பார்க்கும்போது, அந்த கல்லறையுமே அங்க இருக்கிறத பார்த்துடுறாங்க. அங்கேயே நின்னுகிட்டு அந்த கல்லறையில அப்படியே பிரேயர்லாம் பண்ணி, சரி என்னப்பா கிளம்பலாமான்னு பார்க்கும்போது, அப்பதான் ஒரு விஷயத்தை இவங்க நோட்டீஸ் பண்றாங்க. அந்த இடுகாட்டுல ஏகப்பட்ட குழந்தைங்களோட கல்லறைகள் இருக்கு. குழந்தைங்கன்னா சாகா அப்படின்னு ஒரு நியாயமான கேள்வி வரலாம். பட் இவங்களுக்கு அதை பார்க்கும்போது ஏன் ஆச்சரியமா இருக்குதுன்னா, அந்த கல்லறைகள்ல இருக்கிற அந்த தேதி தான் அந்த குழந்தைகள் பிறந்த நாள் அன்னைக்கே அந்த குழந்தைங்க இறந்து போன மாதிரி அந்த தேதிகள் குறிச்சிருந்திருக்காங்க. அது எப்படி பாசிபிளா இருக்கும்? ஏதோ 4-5 குழந்தை பிறக்கும் போதே இறந்திருக்கு அப்படின்னா ஒரு நியாயம் இருக்கு. ஆனா கிட்டத்தட்ட இங்க ஒரு 100-150 கல்லறைக்கு மேல இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் அங்கிருந்து வரும்போது அந்த இடுகாட்டோட செவர் இருக்குதுல்ல, அதுல ஒரு நேம் போர்டு மாதிரி ஒன்று வச்சிருந்திருப்பாங்க, இந்த ஊரோட சுடுகாடு அப்படின்னு. ஆனா அந்த நேம் போர்டுக்கு பின்னாடி வேற ஒரு நேம் ஒன்று இருக்கும். அது என்னன்னா, இந்த இடுகாடுங்கிறது நம்ம ஹீரோயினோட பேரண்ட்ஸ் இருக்கிறாங்கல்ல, ஸோ அவங்க ஃபேமிலிக்கு சொந்தமான இடம் போல. ஊருக்கு பொதுவாக ஒரு இடுகாடு வேணுங்கிறங்காட்டி அவரோட நிலத்தை ஊருக்காக கொடுத்துருந்துருக்காரோ என்னமோ, அதை ரிலேட்டடாக தான் அங்கே எழுதியிருந்திருக்கும். ஆனால் அது மேலே அதை தெரியாத மாதிரி இப்படி ஒரு தகரத்தை வச்சு இந்த ஊரோட சுடுகாடு அப்படின்னு இவங்க எழுதியிருந்திருக்காங்கன்னா, கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு உன்னோட குடும்பத்துக்கும் இந்த ஊரில் இருக்கிற மக்களுக்கும் பெரிய வாய்க்கா தகராறு இருக்கும் போலையங்கிற மாதிரி அந்த ஃப்ரெண்டு புள்ள சொல்லிட்டு இருக்கவே, அப்போ அந்த ஊரில் இருக்கிற இவங்க ரெண்டு பேரும் ஒரு மாதிரி பார்க்க, ஓகே ஓகே பல பேரோட கண் படுதுங்கிற மாதிரி அங்கிருந்து கிளம்பி வந்துடுறாங்க. அன்னைக்கு நைட்டு ஹீரோயின் தூங்கிக்கிட்டு இருக்கும்போது வெளியில ஏதோ சத்தம் கேட்குற மாதிரி இருக்குமா, அந்த ஃப்ரெண்டு பிள்ளையுமே எழுப்புனா அவளா எந்திரிக்கிற மாதிரியே தெரியல. சரின்னு நம்ம ஹீரோயின் மட்டுமே கையில ஒரு விளக்க மட்டும் எடுத்துக்கிட்டு அப்படியே அந்த வீடு முழுக்க சுத்துறா. சும்மா ஏதோ ஒரு ரூம்குள்ள போனாலே அது பயமுறுத்துற மாதிரி தான் இருக்கு. இப்படி இருக்கும்போது ஜன்னல் வழியா ஏதோ சின்ன பிள்ளைலாம் எட்டி பார்க்குற மாதிரி தெரிய அவளுக்கு சும்மா அது தெரிஞ்சிருந்திருக்கும். ஆனால் போய் பார்த்தா அங்கெல்லாம் எதுவும் இருக்காது. வீட்டை விட்டு வெளியில எங்கேயாவது சத்தம் கேட்குது அப்படின்னு ஆல்மோஸ்ட் அந்த தெரு வரைக்குமே வெளியில வந்துருவா. இருந்தாலும் பெருசாக அங்கே எதுவும் இருந்த மாதிரி தெரியல. ஆனா அதே ஊர்ல இருக்கிற இன்னொரு வீட்டை காட்டுறாங்க. அங்க ஒரு பிரெக்னன்டான லேடிக்கு இந்த மாதிரி பிரசவம் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்களா. அப்போ அந்த வீட்டுக்குள்ள அந்த ஊர் தலைவன் வரான். அப்படி வந்தவன் அந்த பிரசவம் பார்த்த லேடிக்கு ஒரு குழந்தை ஒன்று பிறந்திருக்கும். அந்த குழந்தைய வாங்கி அப்படியே கொண்டு போய் தண்ணியில முக்கி சாகடிக்க ஆரம்பிக்கிறான். ஸோ இவ்வளோ குழந்தைங்க இறந்து போனது இந்த வகையில தான். ஆனா எதுக்காக பண்றாங்கன்னு தெரியல. அடுத்த நாள் காலையில நேற்று நைட்டு இறந்து போன அந்த ஒரு குழந்தைய வந்து ஊர்வலம் எடுத்துட்டு போயிட்டு இருப்பாங்க. இதை நம்ம ஹீரோயினும் ஃப்ரெண்டு பிள்ளையும் கவனிக்கிறாங்க. நேற்று தானே யாரோ இறந்து போனாங்க, இன்னைக்குமா இறந்து போறாங்க அப்படின்னு ரெண்டு பேரும் இடுகாட்டுக்கிட்ட வந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். அப்போ அவங்க ரெண்டு பேரும் இங்கே நிற்கிறது அந்த ஊர் தலைவனும் பார்த்தாராம். ஸோ நேராக அவங்க கிட்ட வந்துட்டு, யார் பிள்ளைங்களா நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்கலாம் கேட்கும்போது, இல்லைங்க நாங்கள் இந்த மாதிரி காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு சின்ன ரிசர்ச் மாதிரி பண்ணிட்டு இருக்கிறோம். நீங்கள் இந்த பொம்மலாட்டம் பண்ணுறது, இந்த பப்பட்ரி பண்ணுறது எல்லாத்துலேயும் நீங்கள் பெரிய வித்தன்னு கேள்விப்பட்டோம். அதனால தான் உங்களை மீட் பண்ணி நாங்கள் பேசிட்டு போகலான்னு வந்தோன்னு சொல்லும்போது அந்த ஊர் தலைவனுக்கு சந்தேகம் வந்துடுது. நீங்கள் ஈவினிங் வீட்டுக்கு வாங்க நம்ம பேசலாம் அப்படின்னு ரெண்டு பேரையும் அனுப்பி வைக்கும்போது நம்ம ஹீரோனோட ஃப்ரெண்ட் இருக்கிறாள்ல, ஸோ அவளுக்குலாம் பயங்கரமாக பயம் வந்துடுது. ஊர் தலைவனா அவன் பார்க்கும்போதே ஏதோ சாப்பிட்டுருவான் போல அந்த மாதிரி பார்த்துட்டு இருக்கிறான். தினைக்கும் யாரோ ஒருத்தர் வேற இறந்துகிட்டே இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஊர்ல இருக்கிற ஒருத்தன் தானே உன்னை கொலை பண்றதுக்காகவும் வந்திருந்தான். எனக்கு என்னமோ தொடர்ந்து இதே ஊர்ல இருக்கிறது நல்லது மாதிரி தெரியல. போய் தப்புச்சுண்டா பொழைச்சுண்டான்னு எஸ்கேப் ஆகுறதா பெட்டர் ஆப்ஷன் சொன்னா, அதுக்கு ஹீரோயின் ஏண்டி இவ்வளவு தூரம் வந்துட்டோம், அந்த ஒரு வீட்டை மட்டும் சேல் பண்ணிட்டு போயிடலாமே. அந்த ஆளும் கொஞ்சம் நல்ல விதமா பேசின மாதிரி தான் எனக்கு தெரியுது. நம்ம என்ன தினமும் அவன்கிட்ட பேச போறோம், இந்த வீட்டை பத்தி விசாரிக்க போறோம், இந்த வீட்டோட ஒரிஜினல் பேப்பர்ஸை வாங்கிட்டு இதை சேல் பண்ண போறோம். சிம்பிள் ஆஸ் தட். அதனால பெருசா நீ எதை பத்தி யோசிக்காம வீட்டுல போயிரு, நான் உனக்காக சாப்பாடு வாங்கிட்டு வரேன் அப்படின்ட்டு ஹீரோயின் தனியா போறாளாம். அந்த ஊர்ல சின்னதா ஒரு இட்லி கடை மாதிரி ஒன்று வச்சிருப்பாங்க போல. அங்க போயிட்டு ஹீரோயின் சாப்பாடு வாங்கிட்டு இருக்கும்போது அங்க ஒரு லேடி இருப்பாங்க. அந்த லேடி கிட்ட இந்த மாதிரி இந்த ஊருக்கு மத்தியில பெரிய வீடு ஒன்று இருக்குது, அந்த வீடு யாரோடது என்ன ஏது அப்படின்லாம் விசாரிக்கும் போது, எனக்கு தெரியலங்க, நான் சின்ன வயசா இருக்கும்போது அந்த வீட்டில் ஏதோ பணக்காரங்க வாழ்ந்தாங்கன்னு சொன்னாங்க. பட் அதுக்கப்புறம் ரொம்ப வருஷமாவே ஆளே இல்லை, அது சும்மா கைவிடப்பட்ட நிலையில தான் இருக்குதுன்னு சொல்லக்குள்ள பின்னாடியே அந்த பொண்ணோட பாட்டிமா ஒருத்தங்க இருப்பாங்க. அவங்க வேற ஏதோ ஒரு மொழியில ஏதோ பேசிக்கிட்டு இருப்பாங்களா. கியூரியஸ் ஆன ஹீரோயினுமே பாட்டிமா என்ன சொல்றாங்கன்னு அந்த பிள்ளைகிட்ட கேட்கும்போது, அந்த வீடு ஏதோ சபிக்கப்பட்ட வீடாமா, வீட்டுக்குள்ள போறவங்களுக்குலாம் சாபம் பிடிச்சிருமாமா, அது ஏதோ கிளவி உளறிட்டு இருக்கிறது கண்டுக்காதீங்கிற மாதிரி தான் அவ சொல்லுவா. ஆனா இப்போ வீட்டில் அந்த ஃப்ரெண்டு பிள்ளை தானே தனியா ஸ்டே பண்ணியிருந்திருக்கா, அவளை மீட் பண்றதுக்காக அந்த ஊர் தலைவர் அனுப்பிவிட்ட ரெண்டு ஆளுங்க வராங்க. வணக்கம் மேடம், இந்த மாதிரி நீங்க ஏதோ ஸ்டூடெண்ட் அதனால இந்த வீட்டில் ஸ்டே பண்ணிருக்கீங்க, அதெல்லாம் ஓகே தான், என்னதான் இது ஒரு பழைய வீடு, இங்க யாருமே இல்ல அதனால நீங்க ஸ்டே பண்ணிருக்கீங்க அப்படின்னு இருந்தாலுமே ஸ்டில் இந்த வீடுங்கிறது வேற ஒருத்தருக்கு சொந்தமானது தான். இந்த வீட்டோட வாரிசுங்க இன்னைக்கோ இல்ல நாளைக்கோ
என்னைக்காவது ஊருக்கு வரதான் போறாங்க. அன்னைக்கு இந்த வீட்டோட பத்திரத்தை எல்லாத்தையுமே எப்படியாவது அந்த வாரிசு கிட்ட ஒப்படைச்சாகணும்னு சொல்லிட்டு எங்க ஊர் தலைவர் தான் அந்த பத்திரத்தெல்லாம் வச்சிருந்திருக்காரு. அதனால அடுத்தவங்க வீட்டுல என்னதான் அவங்க இல்லைனாலுமே நீங்க ஸ்டே பண்றது சரியா இருக்குமாமா அப்படின்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தா அந்த ஃப்ரெண்டு புள்ள ஒருவேளை இவனுங்க உண்மையை தான் சொல்றானுங்களோன்னு தான் தான் இந்த மாதிரி வாரிசுங்கிற மாதிரி சொல்லிடுறா. ஸோ தான் தான் ரகாயு அப்படின்னு. ஓ அப்படியாமா, அப்படின்னா நீங்க இதை முன்னாடியே சொல்லியிருந்திருக்கலாமே, வாங்க போய் நம்ம ஊர் தலைவரை மீட் பண்ணுவோம், அவர்கிட்ட தான் டாக்குமெண்ட்ஸ்லாம் இருக்கு, ஏற்கனவே எல்லாத்தையும் ரெடி பண்ணி தான் வச்சிருந்திருக்காரு, நீங்க வாங்கிட்டீங்கன்னா கையோட நாளைக்கு இங்க இருந்து கிளம்பிடலாமேன்னு சொல்லக்குள்ள ஹீரோயின் இல்லாம நம்ம மட்டுமா ஆளுங்க மூஞ்சியே சரியில்லையங்கிற மாதிரி அந்த ஃப்ரெண்டு பிள்ளைக்கு கொஞ்சம் சந்தேகம் இருக்குதான் செய்யுது. இருந்தாலும் நாளைக்கு இது எங்க ஊர் தலைவரை நீங்க பாத்துக்கிறீங்கன்னு சொன்னீங்கன்னா வெல் நாளையில இருந்து அடுத்த ஒரு வாரத்துக்கு அவர் ஊர்லயே இருக்க மாட்டாரு. அதனால போய் வந்து நீங்க ஊர் தலைவரை மீட் பண்ணிட்டீங்கன்னா நாளைக்கு நீங்க உங்க சொந்த ஊருக்கு கிளம்பி போயிடலாம்ல அப்படின்லாம் சொல்லக்குள்ள சரி இந்த ஆள் சொல்றதுலயே ஒரு பாயிண்ட் இருக்குதுன்னு அந்த ரெண்டு பேரையும் நம்பி அந்த ஃப்ரெண்டு பிள்ளையும் போகக்குள்ள ஏற்கனவே ஊர் தலைவரோட வீட்டுக்கு தான் போயிருந்திருக்கால. ஊர் தலைவரோட வீட்டுக்கு போறதுக்கு குறுக்கு வழிங்கிற மாதிரி தான் அவனுங்க கூட்டிட்டு போறானுங்க. ஆனா இது ஏதோ தவறா இருக்கிற மாதிரி தெரியுது. எதுக்கோ கொஞ்சம் உஷாரா இருக்கணும்னு ஹீரோயினுக்கு அவ கால் பண்ண ட்ரை பண்றாள. ஆனா அந்த இடத்துல சுத்தமா சிக்னலே கிடைக்கல. அதனால இனிமேலும் ஃபர்தரா இவனுங்க கூட போறது சரி கிடையாதுன்னு நான் வேணும்னா ஒரு வாரம் கழிச்சே வாங்கிக்கிறேன்ட்டு அங்கிருந்து போக பார்த்தா அப்படியே அந்த ஃப்ரெண்டு பிள்ளைய அதே இடத்துல மடக்கி பிடிக்க ட்ரை பண்ண இவளுமே எஸ்கேப் ஆக ட்ரை பண்றா. ஆனா வேலைக்கு ஆகல. அதுவே வீட்டுக்கு வந்த ஹீரோயினுமே எங்கடா இந்த ஃப்ரெண்டு பிள்ளைய ஆள காணாமேன்னு போன் மேல போனா பண்ணிக்கிட்டு இருக்க. பேரலா அந்த ஊர் தலைவன் சம்திங் ஏதோ ஒரு விதமான ஒரு ட்ரெடிஷனல் ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு ஒரு கத்தியெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு தலைகீழ தொங்க விட்டுருந்துருக்க அந்த ஃப்ரெண்டு புள்ளைய வந்து மீட் பண்றாங்க. அவ பயங்கரமா ப்ளீஸ் என்னை விட்டுருங்க அப்படின்லாம் கதறிக்கிட்டு இருப்பா. உள்ள வந்த ஊர் தலைவருமே அந்த புள்ளைய பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அப்ப கரெக்டா அந்த ஊர் தலைவரோட அம்மா இருக்கிறாங்களா அந்த பாட்டியமா அவங்க வந்தவங்க என்னடா பராக்க பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னு உள்ள வந்து அடுத்த செகண்டே ஒரு கத்தியை எடுத்து அப்படியே அந்த ஃப்ரெண்டு புள்ளையோட கழுத்தை அறுத்து விட்டுட்டு ஊருக்குள்ள இருக்கிற ரெண்டு பேருக்கு ஏற்கனவே குழந்தை பிறக்க போகுது. ஸோ இன்னுமே நீங்க நேரத்தை வீணடிக்கிறீங்களா, இவ்வளவு கொல்றது மூலமா தாண்டா அவங்க ரெண்டு பேருக்கும் குழந்தை ஒழுங்கா பிறக்குங்கிற மாதிரி இவங்க நம்புறாங்க. இவங்க ஊர்ல பிறக்கிற குழந்தைங்களுக்குலாம் சம்திங் ஏதோ ஒரு குறைபாடு ஒன்று இருக்கு, அதனாலதான் சாகடிச்சுக்கிட்டு இருக்கிறானுங்க. அந்த குறைபாடுங்கிறது நம்ம ஹீரோயினை சாகடிக்கிறது மூலமா நிவர்த்தி ஆகும் அப்படின்னு நம்புறானுங்க. ஸோ அதனால தான் நம்ம ஹீரோயினுக்கு விரிச்ச வலையில இந்த ஒரு புள்ள மாட்டிக்கிட்டா. அதுவே ஹீரோயின் தன்னோட ஃப்ரெண்டு எங்கடா போனான்னு சொல்லிட்டு ஊர் முழுக்க தேடிக்கிட்டு இருப்பாளா. ஈவன் இந்த ஊர் தலைவர்கிட்டயுமே வந்து கேட்கும்போது என்னது உங்களோட ஃப்ரெண்டை காணோமா, நான் வேணும்னா என்னோட ஆளுங்களெல்லாம் விட்டு உங்க ஃப்ரெண்டை தேட சொல்லட்டா அப்படிங்கிற மாதிரி பயங்கரமா ஆக்டிங் பண்ணிட்டு இருப்பான். அதே நேரத்தில் அந்த ஊர் தலைவனோட அம்மா இருக்கிறாங்கல்ல அவங்க ஒரு கூடையை அப்படியே சமக்க முடியாம சமந்துக்கிட்டு வருவாங்க. அந்த கூடையில என்னடா இருக்குன்னா இறந்து போன அந்த ஃப்ரெண்டு பிள்ளையோட தோல் இருக்குல்ல அதை தான் உரிச்சு கொண்டு வந்து அப்படியே துணி காய போடுற மாதிரி காய போட்டுட்டு இருக்கிறாங்க. ஆனா அதோட அந்த கிளவி நிக்கல. அப்படி காய போட்டு அந்த தோலை கொண்டு வந்து நல்லா பதப்படுத்தி சம்திங் அந்த தோலை வச்சு ஏதோ ஒன்று செஞ்சுக்கிட்டு இருக்கிறா. இன்னொரு பக்கம் ஹீரோயின் தன்னோட ஃப்ரெண்டை ஊர் முழுக்க அதுக்கப்புறம் காடு முழுக்கெல்லாம் தேடிட்டு வீட்டுக்கு வந்து உட்காந்தவளும் ஐயோ எங்க போனான்னு தெரியலையே, ஏற்கனவே இங்க இருந்து போகணும்னு வேற சொல்லிட்டு இருந்தா என்ன நடந்துச்சுன்னு தெரியலையேன்னு பயங்கரமா ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பாளா. அன்னைக்கு நைட் அவங்க ஊர்ல ஒரு பப்பட்ரி ஷோ ஒன்று நடக்கும், இந்த பொம்மலாட்டம் ஷோ மாதிரி. அதை ஹோஸ்ட் பண்றது அந்த பொம்மலாட்டத்தை பண்றதுங்கிறது இவர் தான், இந்த ஊர் தலைவராக தான் இருக்கும். ஒரு பக்கம் அந்த ஆள் ஷோவை ஹோஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்க மக்கள் எல்லாருமே அந்த ஷோவை பயங்கர சந்தோஷத்தோட பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அதுவே தன்னோட ஃப்ரெண்டை காணோம் அப்படின்னு சோகத்தோட வந்த ஹீரோயினுமே இப்போ ஊர் தலைவர்கிட்ட கேட்கலாங்கிற மாதிரி தான் வந்திருப்பா. லைக் தேடி பார்த்துருப்பீங்களே ஏதாவது கிடைச்சதான்னு. ஆனா ஏற்கனவே அந்த ஃப்ரெண்டு பிள்ளைய கடத்திட்டு போன அந்த ஆளுங்க தான் இல்ல புள்ள உங்க ஃப்ரெண்டு நல்லா கண்டுபிடிக்க முடியல, கவலைப்படாதீங்க, இந்த ஒரு ஃபெஸ்டிவல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நாங்க நாளைக்குமே வந்து தொடர்ந்து உங்க ஃப்ரெண்டை தேடுறோங்கிற மாதிரிலாம் நம்பிக்கை கொடுத்து அனுப்புறாங்களா. சரி என்னமோ சொல்றாங்கன்னு அப்புறம் ஹீரோயினுமே திருப்பி வீட்டுக்கு வந்துட்டு மறுபடியுமே அவரோட ஃப்ரெண்டுக்கு தொடர்ந்து கால் பண்ணிக்கிட்டே இருப்பாளாம். ஆனா அப்போ வீட்டுக்குள்ள ஏதோ ஒரு குட்டி பொண்ணு வர மாதிரியும் அந்த குட்டி பொண்ணை பார்த்தோன்னே ஹீரோயினும் அப்படியே அந்த பொண்ணை ஃபாலோ பண்ணிட்டு போக அன்னைக்கு நைட்டு இன்னொரு லேடிக்கும் பிரசவ வலி வந்திருக்கும். அந்த லேடிக்கும் குழந்தை பிறக்குது. அந்த ஒரு குழந்தைக்கு உடம்புல தோலே இல்லாம இருக்குது. உடம்புல தோலே இல்லாம பிறக்கிறது தான் இந்த குழந்தைகளுக்கான சாபம் போல. அந்த குழந்தைய அப்படியே கொண்டு போய் ஊர் தலைவன் தண்ணியில முக்கி சாகடிக்கிறான். அப்போ அந்த குழந்தையோட அப்பா கேட்பாரு, அந்த ஒரு பொண்ணை கொண்டுட்டா எல்லாமே சரியாயிருன்னு சொன்னீங்க, ஏன் எதுவுமே மாறலன்னு கேட்கும்போது அவன் காது மேலேயே அவனை வச்சுட்டு நானுமே இந்த ஊருக்கு நல்லது நடக்காதான் தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், தேவையில்லாம பேசாத சரியான்னு திட்டி விட்டுட்டு இருப்பான். இது எல்லாத்தையுமே வெளியில இருந்து பார்த்து ஹீரோயின் பயந்து போக அப்படியே ஒரு ஸ்டெப் பின்னாடி எடுத்து வைப்பா. இது மேலேயோ கால் வச்சு சத்தம் எழுப்பி விட்டுறாளா. அவ்வளவுதான், சத்தம் கேட்ட இவனுங்களுமே வெளியில வந்து பாக்குறானுங்க. ஆனா வந்து பார்த்தா அந்த இட்லி கடை பொண்ணு இருக்கிறாள், ஸோ அவ தான் அங்கே இருப்பாளா. ஹே புள்ள நீங்க என்ன பண்றேன்னு கேட்கும்போது இல்லைங்க இந்த மாதிரி ஊருக்குள்ள குழந்தை பிறக்குதுன்னு கேள்விப்பட்டேன், ஸோ அதனால தான் குழந்தைய பார்க்கறதுக்காக வந்தேன்னு சொல்லும்போது ஒன்றும் இல்லை கிளம்பு கிளம்பு அப்படின்னு அனுப்பி விட்டுறானுங்க. ஆக்சுவலி ஹீரோயினும் அந்த தெருவில் தான் அங்கே ஓரமா ஒளிஞ்சுக்கிட்டு இருந்திருப்பான். அந்த இட்லிக்கார பொண்ணுமே அப்படியே ஹீரோயினை கூப்பிட்டுக்கிட்டு கவலைப்படாதீங்க நான் அவனுங்கள மாதிரி கிடையாது, உங்களை நான் எதுவும் பண்ண மாட்டேன், என் கூட வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்க இருந்து அவ கூட்டிட்டு போவா. அப்படி நடந்து வரும்போது என் ஃப்ரெண்டு காணாம போயிட்டா, என் ஃப்ரெண்டு ஏதோ கொலை பண்ணிட்டேங்கிற மாதிரிலாம் அவங்க பேசிக்கிட்டு இருந்தாங்களே, என்ன ஏதுன்னா விசாரிக்கும் போது நீங்க அந்த இடத்துல எதெல்லாம் பார்த்தீங்களோ
எதெல்லாம் கேட்டீங்களோ அது எல்லாமே உண்மைதான். இப்போதைக்கு நீங்க ஒரு இடத்துல சேஃபா இருக்கணும், இல்லைன்னா அவனுங்க கண்டிப்பா உங்களையுமே கொலை பண்ணிடுவானுங்கன்னு ஹீரோயினை அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு, நீங்க தோல் இல்லாம ஒரு குழந்தைய பார்த்தீங்களா, அதுதான் இந்த ஊர்ல இருக்கிற ஒரு சாபம். கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமா இந்த ஊர்ல பிறக்கிற எல்லா குழந்தைங்களுமே இப்படி தோல் இல்லாம தான் பிறக்குது. அதை தான் நாங்க இந்த மாதிரி சாகடிச்சிருவோம். இன்னும் எக்ஸாக்டா சொல்லணும்னா 20 வருஷமா குழந்தைங்களே இல்லாத ஒரு கிராமமா தான் இந்த ஒரு கிராமம் இருக்குதுன்னு அப்படியே ஒரு பிளாஷ்பேக் போறாங்க. நம்ம ஹீரோயினோட அப்பா தான் இந்த ஊர்ல ஒரு பெரிய பணக்காரரா இருந்திருப்பாரு. அவரோட வீட்டுல ஏகப்பட்ட பேர் வேலை பார்த்துருப்பாங்களா, அப்படி வேலை பார்த்த ஒரு லேடி தான் இப்போ ஊர் தலைவரா இருக்கிற இந்த நபரோட அம்மாவா இருக்கும். அந்த பாட்டிமா ஒருத்தங்க அந்த ஃப்ரெண்டு பிள்ளையோட கழுத்தை அறுத்தாங்கல்ல, அவங்க அங்க தான் வேலை பார்த்துட்டு இருந்திருப்பாங்க அந்த டைம்ல. அப்புறம் இந்த பொம்மலாட்டம் அப்படிங்கிற இந்த ஒரு கலை இருக்குதுல்ல, இதையுமே வந்து நம்ம ஹீரோயினோட அப்பா தான் இந்த ஊர்ல பயங்கர சிறப்பா பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு நபர். இப்படி இந்த பொம்மலாட்டத்தை பார்க்கறதுக்காக வெவ்வேறு ஊர்கள்ல இருந்து நிறைய ஆளுங்க வருவாங்க. ஸோ அப்படி இவங்களோட ஷோவை பார்க்க வந்த ஒரு லேடி இவங்களை பிரிச்சு போயிட்டு மேரேஜ் பண்ணியிருந்திருப்பாங்க. அந்த ஒரு லேடி தான் நம்ம ஹீரோயினோட அம்மா. சரி மேரேஜ் ஆயிடுச்சுல, அப்புறம் என்ன குழந்தை தான் அப்படின்னு பார்த்தா அதுதான் கிடையாது. கிட்டத்தட்ட 3 வருஷமா அவங்களுக்கு குழந்தை இல்லாமலே இருந்திருக்கும். என்னடா நமக்கு குழந்தை இல்லையே, நமக்கு வாரிசு இல்லையே, ஊர்ல இருக்கிற எல்லாரும் நம்மள தப்பா பேசுவாங்களே அப்படின்னு சொல்லி பயங்கர டிப்ரெஸ்டா இருந்திருக்காங்க. ஆனா அடுத்த ஒரு 2 வருஷம் கழிச்சு, கல்யாணமாகி 5 வருஷம் கழிச்சு இவங்களுக்கு குழந்தைங்கிறது ஃபார்ம் ஆகுது. அதுக்கப்புறம் குழந்தையுமே பிறந்திருக்கும். இருந்தாலும் ஊர்ல இருக்கிற யாருமே அந்த குழந்தைய பார்த்துருக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த குழந்தை முதல்ல இந்த ஊர்ல தோல் இல்லாம பிறந்த குழந்தைங்கிறது நம்ம ஹீரோயின் தான். அப்படி நம்ம ஹீரோயின் பிறக்கும் போது தோல் இல்லாம பிறந்திருப்பால. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு ஊர்ல இருக்கிற ஒரு 3-5 வயசு குழந்தைங்க காணாம போயிருந்திருப்பாங்க. சின்ன குழந்தைங்க எங்கடா போச்சு அப்படின்னு ஊர்ல இருக்கிற எல்லாரும் பரபரப்பா காடு முழுக்க இருக்கிற எல்லா இடத்துலயும் தேடி பார்த்திருந்துமே அந்த 3 குழந்தைங்களையும் கண்டுபிடிச்சிருக்க முடியாதா? எப்படி இருக்க ஒரு நாள் அந்த ஊர் தலைவர் ஹீரோயினை கூட்டிட்டு வெளில வருவாரு. ஹீரோயினுக்கு பிறக்கும் போது தோல் எதுவுமே இருந்திருக்காது. ஆனா இப்ப தோல் இருக்குதுன்னா இந்த ஆள் என்ன பண்ணியிருந்திருப்பான் அப்படின்னு ஊருக்குள்ள ஒரு சின்ன சந்தேகம் அப்படிங்கறது பொறித்தட்ட, அந்த சந்தேகத்தை நீட்சியாக ஊர்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் என்ன புரிய வந்திருக்கும்னா, மேபி கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி 3-5 வயசு குழந்தைங்க ஊருக்குள்ள காணாம போயிருந்தாங்கல்ல, அந்த 3 பேரையுமே இந்த ஊர் தலைவன் தான் கடத்தி கொண்டு போய் சாத்தானுக்கு நரபலி கொடுத்து இந்த மாதிரி சூனியெல்லாம் பண்ணி தன்னோட குழந்தைக்கு திருப்பி தோல் வர வச்சிருந்திருப்பானோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு கன்க்ளூஷனுக்கு வருவாங்க. இப்படி இருக்க இவென்ச்சுவலி ஒரு நாள் அந்த ஊர் தலைவர் எப்போ போல அந்த பொம்மலாட்ட ஷோவை பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு என்ன நடந்துச்சுன்னு தெரியல, அவரு பாட்டுக்கு கத்தி எடுத்து அவர் கூட இருந்த எல்லாரையுமே சரமாரியா வெட்டி தள்ளி அவரோட ஒய்ஃப்ல இருந்து எல்லாரையுமே கொன்னுட்டு அவரும் அறுத்துக்கிட்டு இறந்துருப்பாரு. அப்படி இருக்க அன்னைக்கு வீட்டுல ஒரு 5 வயசு குழந்தையா இருந்த நம்ம ஹீரோயினை அதே வீட்டுல வேலை பார்த்துட்டு இருந்த ஒரு வேலைக்காரமா எப்படியாவது இந்த குழந்தைய காப்பாத்தி ஆகணும்னு நம்ம ஹீரோயினை தூக்கிக்கிட்டு சிட்டிக்கு போயிருந்திருப்பாங்க. அந்த ஒரு வேலைக்காரமா தான் ஹீரோயினோட ஆன்டி. அந்த இன்சிடென்ட் நடந்ததுக்கு அப்புறம் தான் ஊருக்குள்ள அப்படி பிறக்கிற குழந்தைகள் எல்லாமே தோல் இல்லாம பிறக்க ஆரம்பிச்சது. இந்த ஒரு சாபம் தொடர்ந்து நடக்க ஆரம்பிச்சது. தோல் இல்லாம சதை மட்டும் அப்படியே வெளியில தெரிஞ்சுக்கிட்டு இருக்குதுன்னா அந்த குழந்தைக்கு அது எவ்வளவு வலியை கொடுக்கும். அந்த ஒரு காரணத்துக்காக தான் பிறக்கும் போதே அந்த குழந்தைய சாகடிச்சிடுறாங்க. இந்த பிரச்சனைக்கான தீர்வுங்கிறது அந்த பணக்காரனோட புள்ளையான நம்ம ஹீரோயினை போட்டு தள்ளி அவளோட தோலை உரிச்சு இந்த ஒரு பொம்மலாட்டத்தை பண்றது மூலமா தான் இந்த ஒரு சாபங்கிறது நீங்குங்கிற மாதிரி ஊர் மக்கள்லாம் நம்புறாங்க. இந்த ஒரு தியரியை முதல்ல கொளுத்தி போட்டது இப்போ ஊர் தலைவனா இருக்கிறவனோட அம்மாவா தான் இருப்பாங்க. ஸோ அவங்களே ஏதோ லைக் ஒரு ஷாமன் மாதிரி நினைக்கிறேன், ஒரு மந்திரவாதி மாதிரி. இப்போ கூட அவங்க வீட்டில் உட்காந்துக்கிட்டு எதிர்காலத்தை கணிக்கிற மாதிரி ஏதோ டான்ஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்களா. அங்க வீட்டுக்கு வெளியில அந்த ஊர் தலைவங்கிட்ட அவனோட ஆளுங்களுமே, என்னங்க ஐயா நாம தான் அந்த பொண்ணை கொண்டுட்டோம்ல, அப்படி இருந்துமே ஏன் சாபம் நீங்களே அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியோட இருக்கு. அப்போ வீட்டுக்குள்ள இருந்து வெளியில வந்த அந்த கிளையுமே, ஹே நம்ம தப்பான பொண்ணை கொண்டுட்டோம், நம்ம கொல்ல வேண்டியது அந்த பொண்ணு கூட வந்த இன்னொரு பொண்ணு இருக்கிறாள் அவதாங்கிற மாதிரி சொல்லிட்டு போவாங்களா. அதுவே ஹீரோயினுக்கு உண்மைகள்லாம் தெரிய வந்து ஒரு மாதிரி ஸ்டன்னாகி உட்காந்துக்கிட்டு இருக்க. அப்போ அங்க செவுத்துல ஒரு போட்டோ ஒன்று இருக்கும், அதை பார்த்து எக்ஸ்ட்ராவா பயந்து போறா. அந்த போட்டோல இருக்கிறத யாருங்கிறத அந்த இட்லிக்கார லேடிட்ட கேட்டா அது என்னோட ஹஸ்பண்ட்னு சொல்லுவாளா. ஏன்னா அந்த போட்டோல இருக்கிறது வேற யாரும் கிடையாது. கதை ஆரம்பிக்கும் போது நம்ம ஹீரோயின் ஒருத்தன் போட்டோல வந்திருப்பான்ல, அவனையே தான் இவன். ஆனா அந்த ஆள் இறந்து போயிட்டாருங்கிற விஷயம் இந்த பிள்ளைக்கு தெரியாது போல. ஒரு மாசத்துக்கு முன்னாடி எனக்கு வைத்தியம் பார்க்கறதுக்காக சிட்டிக்கு போறேன்னு சொன்னாரு, கண்டிப்பா போயிட்டு திருப்பி வந்துருவாருங்கிற மாதிரி அவ சொல்லிட்டு அப்படியே ஹீரோயினோட கையை எடுத்து அவளோட வயிற்றுல வச்சு காட்டுறா. எஸ் இவ்வளவுமே பிரெக்னெண்டா இருக்கிறா போல. ஆனா பிறக்க போற தன்னோட குழந்தையுமே தோல் இல்லாம பிறகுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது எல்லாத்துக்கும் ஹீரோயின் தான் இந்த சாபத்துக்கு காரணம் அப்படின்னு தெரிஞ்சிருந்தாலும் இந்த இட்லிக்கார பொண்ணோட பாட்டிமா சொல்லியிருக்காங்களாமா, ஒருத்தங்க வந்து ஒரு சாபத்தை உருவாக்குறாங்க அப்படின்னா அந்த சாபத்தை முழுமையால அழிக்க முடியாது, அதுக்கு பதிலா அந்த சாபத்தை வேற ஒன்னாத்தான் மாத்த முடியும்
அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க. ஆகையால் உன்னை கொலை பண்றது மூலமா எனக்கு சரியாகுங்கிற விஷயத்த நான் நம்புறது இல்ல. என் ஹஸ்பண்டுமே அதை நம்பல. ஸோ அதனால தான் ஏதாவது மருத்துவம் இது பண்ண முடியுமான்னு சிட்டிக்கு போயிட்டு டாக்டர்ஸை விசாரிக்கிறதுக்காக போயிருந்திருக்காருங்கிற மாதிரி இந்த புள்ள சொல்லுவா. ஆனா உண்மை என்னங்கிறத நம்ம ஹீரோயினுக்கு தெரியுமே. இந்த புள்ளைகிட்ட இப்படி சொல்லிக்கிட்டு சிட்டிக்கு வந்து இந்த புள்ளையோட ஹஸ்பண்ட் ஹீரோயினை கண்டுபிடிச்சு போட்டு தள்ளுறதுக்கு தான் வந்திருக்கான். ஆனா அந்த ஆள் வேற ஏற்கனவே இறந்து போயிட்டாரு. இந்த புள்ள என்னன்னா தன்னோட ஹஸ்பண்ட் கண்டிப்பா திருப்பி வருவாருங்கிற மாதிரிலாம் காத்திருந்திருக்கா. உண்மையை சொல்லலாமா வேணாமா அப்படின்னு ஹீரோயின் பயங்கர குழப்பத்துல இருப்பா. அப்போ வீட்டுக்குள்ள அந்த ஊர் தலைவரோட அந்த ஆளுங்க இருப்பானுங்களே, அவனுங்க 2 பேரும் வந்துட்டு ஹீரோயின் எங்க போனா, அவளுக்கு இது எங்கேயாவது பாத்தியா, ஏற்கனவே அவ கூட வந்த ஒருத்தைய நாங்க தான் ரகாயு அப்படின்னு நினைச்சு கொன்னுட்டோம், அவளோட தோலெல்லாம் உரிச்சு பொம்மலாட்டம் பண்ணியிருந்துமே ஸ்டில் எந்த ஒரு பிரோஜனமே இல்லைங்கிற மாதிரி புலம்புனவனுங்களும், சரி உன்னோட புருஷன் வேற ஒரு மாசமா ஊர்ல இல்ல தானே, நாங்க வேணும்னா உனக்கு கொஞ்சம் சுகம் கொடுக்கட்டாங்கிற மாதிரிலாம் ஓர வாயுட அந்த இட்லிக்கார பிள்ளையும் பயப்படாம அப்படியே ஒரு கத்தி எடுத்து அவனுங்களை காட்டும் போது அவனுங்களும் கத்திக்கு பயப்படுற மாதிரி தெரியல. இந்த புள்ள டக்குன்னு அந்த கத்தி எடுத்து அவளோட காலையும் கிழிச்சுக்கிட்டு ஈவன் அந்த கத்தி அவளோட கழுத்துக்கிட்ட வச்சு, இங்க பாரு இனி ஒரு நிமிஷம் என் வீட்டுக்குள்ள இருந்தீங்கன்னா என் கழுத்தை எடுத்துட்டு நான் இறந்து போயிடுவேன், ஆன்மாவா வந்து உங்களை ஜென்மமா டார்ச்சர் பண்ணுவோண்டான்னு சொல்லும் போது பேய்க்கு பயப்பட்டவனுங்க ஓடிடுறானுங்க. அதுவே அந்த ஊர் தலைவனோட அம்மா இந்த மாதிரி ஆல்ரெடி ஒரு பொண்ணு போட்டு தள்ளி அது தப்பா போயிருச்சு, ஹீரோயின் தான் ஆக்சுவலி நம்ம போட்டு தள்ளணுங்கிற மாதிரி கரெக்டா சொல்லியிருந்திருப்பாள். ஆகையால் நைட்டோட நைட்டா அவளை பிடிச்சு நம்ம இன்னைக்கு காலி பண்ணியாகணும், ஊர்ல இருக்கிற எல்லாரையுமே அனுப்பி நம்ம ஹீரோயினை தேட சொல்றாங்க. ஏற்கனவே ஹீரோயினை தேடி 2 ஆளுங்க வந்திருக்கானுங்களே, இனிமேல ஊர்ல வச்சிருந்த சேஃப் கிடையாதுன்னு அந்த இட்லிக்கார போன நம்ம ஹீரோயினை ஊரோட எல்லைக்கே ஆல்மோஸ்ட் கூட்டிட்டு வந்துட்டு அங்கிருந்து போக வைக்கலான்னு இருக்கும்போது, சரி போறதான் போறோம்னு ஹீரோயின் அந்த பொண்ணோட ஹஸ்பண்டை மீட் பண்ணது. அந்த ஹஸ்பண்ட் நம்ம ஹீரோயினை கொலை பண்ண ட்ரை பண்ணும்போது கரெக்டா அங்க வந்து ஒரு போலீஸ் அவரை ஷூட் பண்ணி சாகடிச்சிட்டாங்க அப்படிங்கிற எல்லா மேட்டரையுமே சொல்லக்குள்ள அந்த இட்லிக்கார புள்ள அப்படியே ஒரு மாதிரி இடிஞ்சு அதே இடத்துல உட்காந்துடுறாளா. இப்படி ஓடி வரும்போது ஹீரோயின் ஏற்கனவே உதவிக்காக போலீஸை வேற கூப்பிட்டு இருந்திருப்பா போல. ஸோ அந்த இடத்துல ஒரு ஸ்கூட்டர்ல போலீஸுமே வந்திருப்பாரு. ஆனா ஹீரோயினை தேடிட்டு வந்த ஊர்க்காரங்க எல்லாருமே அந்த போலீஸ் அங்க இருக்கிறத பார்த்துட்டு போலீஸ் கிட்ட என்ன ஏதுன்னா விசாரிக்கக்குள்ள, இல்ல இந்த மாதிரி ஒரு பொண்ணு தான் உதவிக்காக கால் பண்ணியிருந்தான்னு சொல்லிக்கிட்டு இருக்கவே, பொண்ணா நீ தான் உதவி பண்ண வந்தையான்னு அந்த போலீஸ்காரனே போட்டு தள்ளிடுறாங்களா. நல்லவேளை ஹீரோயின் இதை தூரத்துல இருக்கும்போதே பாத்துறா, உடு ஜூட்னு வேகமா அங்கிருந்து ஓட ஆரம்பிக்க, அப்படி அந்த கிராம மக்கள்கிட்ட இருந்து தப்பிச்சு வந்தவ உயிரை கையில பிடிச்சிட்டு வேற ஒரு வழியை ஓடி போகும்போது அங்க காட்டு பாதையில சில கார்கள்லாம் போகும். அதுல ஒரு பிக்கப் ட்ரக்ல ஏறிக்கிட்டு அந்த கார்லாம் வந்துகிட்டு இருக்கும்போது டிரைவருக்கு சடனா பக்கத்துல ஏதோ ஒரு குட்டி குழந்தை அதோட தோலெல்லாம் விரிச்சு காட்டுற மாதிரி இருக்குமா, அவ்வளவுதான் பயத்துல அப்படியே காரை கொண்டு போய் சொருகிடுறாரு. அப்போ அந்த ட்ரக்ல இருந்த ஹீரோயின் கீழே உருண்டு விழுக 3 குழந்தைங்க நம்ம ஹீரோனோட கண்ணுக்கு தெரியுமா, அதுல ஒரு குழந்தை ஹீரோயின் கிட்ட வந்து சில உண்மைகளை காட்டுது. என்னன்னா இது வரைக்கும் நம்ம பார்த்த கதைகள் ஓரளவுக்கு உண்மைதான் இருந்தாலும் ஹீரோயினோட அம்மா இருக்கிறாங்களா, அவங்க ஆக்சுவலி நம்ம ஹீரோயினோட ஹஸ்பண்டே வந்து லவ் பண்ணவே கிடையாது, அவங்க இப்போ ஊர் தலைவரா இருக்கிற அந்த ஒரு பையனை தான் லவ் பண்ணியிருந்திருப்பாங்க. இருந்தாலும் ஒரு வேலைக்காரனை மேரேஜ் பண்றதா இல்ல வேலைக்காரனோட முதலாளியா மேரேஜ் பண்றதான்னு வரும்போது சரின்ட்டு அப்படியே அந்த முதலாளியா மேரேஜ் பண்றதுக்கே போயிருப்பாங்க போல. இருந்தாலும் அதே வீட்டுல தான் உப்ப இருக்கிற ஊர் தலைவனுமே வேலைக்காரனா இருந்திருப்பான். ஸோ அதனால அவங்களோட கள்ளக்காதலுங்கிறது கண்டினியூ ஆயிருந்திருக்கும். இந்த விஷயம் இந்த உப்ப இருக்கிற ஊர் தலைவனோட அம்மாவுக்கு பிடிச்சிருந்திருக்காது. அதனாலேயே ஹீரோயினோட அம்மா முடியையும் பிளஸ் அந்த பாட்டிமாவோட பையனான உப்ப ஊர் தலைவனா இருக்கிற அவனோட முடியையும் எடுத்து சில மந்திரங்கள்லாம் பண்ணி காதலிச்சது, அந்த பொண்ணு கூட உடலுறவு வச்சுக்கிட்டது அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே வந்து தன்னோட பையனுக்கு இந்த லேடி மறக்கடிக்க செஞ்சிருந்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாம இன்கேஸ் இவங்க 2 பேருக்கும் குழந்தை பிறக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த ஒரு குழந்தை தோல் இல்லாம பிறக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த சாபத்தை ஆரம்பிச்சு விட்டதே இவங்களா தான் இருக்கும். அதுக்கப்புறம் தான் நம்ம ஹீரோயினும் பிறந்திருப்பா. நம்ம ஹீரோயின் தோல் இல்லாம பிறந்திருப்பா. ஸோ ஆக்சுவலி சொல்ல போனா நம்ம ஹீரோயினோட உண்மையான பயாலஜிக்கல் அப்பாங்கிறது உப்போ ஊர் தலைவனா இருக்கிற நம்ம ஹீரோயினோட அம்மாவோட கள்ளக்காதல்னா தான் இருக்கும். ஆனா இப்படி பிறந்த தன்னோட குழந்தை வந்து தன்னோட குழந்தை இல்லைங்கிற விஷயம் அந்த பணக்காரனுக்கு தெரிஞ்சிருந்திருக்காதுல்ல. ஸோ தான் குழந்தை எப்படியாவது காப்பாத்தி ஆகணும்னு யாருக்கும் தெரியாம ஊர்ல இருக்கிற 5 வயசு குழந்தைங்க ஒரு 3 குழந்தைங்களை கூட்டிட்டு வந்து அந்த 3 குழந்தைங்களையும் சாகடிச்சு அது மூலமா சில மந்திரங்கள்லாம் பண்ணி அந்த குழந்தைங்களோட தோல் மூலமா அந்த பொம்மைகள்லாம் செஞ்சு பொம்மலாட்டம் அந்த ஷோவை பண்ணி அதுக்கப்புறம் தான் நம்ம ஹீரோயினுக்கு அப்படி தோலை கொடுத்துருப்பாரு. என்னதான் தோல் எல்லாம் திருப்பி வந்து ஹீரோயின் நார்மலா இருந்தாலுமே நம்ம ஹீரோயினால அதுக்கப்புறம் அந்த 3 குழந்தைங்களோட ஆன்மாக்களையும் பார்க்க ஆரம்பிச்சிருந்திருக்க முடியும். இதை எப்படியாவது சரி பண்ணணும் தான் ஒரு பேப்பர்ல சில மந்திரங்கள்லாம் எழுதி அந்த பேப்பரை ஹீரோயினோட காலுக்குள்ள அவர் வச்சிருந்திருப்பாரு. ஸோ இப்படி இருக்க ஒரு நாள் அவர் அந்த பொம்மலாட்டம் பண்றதுக்காக ட்ரெஸ் எல்லாம் போட்டு தயாராகிட்டு இருப்பாரு. ஆனா அவரோட மண்டையிலேயே அடிச்சுட்டு உப்ப ஊர் தலைவனா இருக்கிற நம்ம ஹீரோயினோட பயாலஜிக்கல் ஃபாதர் இருக்கிறான்ல, அவன் அந்த பொம்மலாட்டம் பண்றதுக்காக அன்னைக்கு ஸ்டேஜ்ல போய் உட்காந்துருப்பான். அது நைட் டைம்ங்கிறங்காட்டி பெருசா யாரும் ஃபேஸ் எல்லாம் நோட் பண்ணி இருக்க மாட்டாங்க. ஸோ அப்படி ஷோ பண்ணிட்டு இருக்கும் போதே நடுவுல உப்ப ஊர் தலைவனா இருக்கிற ஹீரோயினோட பயாலஜிக்கல் ஃபாதர் தான் கத்தி எடுத்து அங்க இருக்கிற எல்லாருமே போட்டு தெளிந்திருப்பான். இவன் ஏன்டா கொலை பண்ணணும்னா உப்ப ஊர் தலைவனா இருக்கிறோம்னா அம்மா இருக்கிறாங்கல்ல அந்த பாட்டியம்மா, ஸோ அவங்களோட
ஹீரோயினோட கண்ட்ரோல்ல அவங்க ஒரு மந்திர மாதிரி போட்டு இவங்க என்ன சொன்னாலுமே செய்யற மாதிரி இந்த ஊர் தலைவன் வந்து மூளை செலவை பண்ணி வச்சிருந்திருப்பாங்க. அதனால தான் அன்னைக்கு அந்த கொலை பண்ணியிருந்திருப்பான். ஆனா அப்படி எல்லா கொலைகளையுமே பண்ணிட்டு அதை அந்த பணக்காரன் தான் பண்ணனாங்கிற மாதிரி அப்படி செட்டப் பண்ணியிருந்திருப்பாங்க. ஸோ கடைசியில் அவனுமே சூசைட் பண்ணி இறந்து போயிட்டாங்கிற மாதிரி இப்படி நடந்த உண்மைகளை எல்லாத்தையுமே ஹீரோயின் கிட்ட அந்த 3 குழந்தைங்க சொல்றது மட்டும் இல்லாம இந்த சாபத்தை எப்படி போக்குற விஷயத்தையுமே அவங்க சொல்லுவாங்க. வீட்டோட பேஸ்மெண்ட்ல தான் அந்த 3 குழந்தைங்களோட பாடியை அந்த பணக்காரர் போச்சு வச்சிருந்திருக்காரு. அந்த குழந்தைங்களோட தோலால செய்யப்பட்ட பொம்மைகளுமே அங்க இருக்கிற ஒரு அலமாரியில தான் இருக்கு. இது எல்லாத்தையுமே எடுத்து அடக்கம் பண்ணா தான் இந்த ஒரு சாபங்கிறது மீண்டு போகும். இதெல்லாம் அந்த பேய்கள் அவகிட்ட சொல்ற மாதிரி இருக்க அவங்க மரத்து பக்கத்துல மயங்கி கிடப்பாலாம். எப்படியோ ஊர் மக்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி அந்த இட்லிக்கார பொண்ணு தான் நம்ம ஹீரோயினை கண்டுபிடிச்சிருப்பாயே இங்க நடிகை பண்ற அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா அவளை கூட்டிட்டு ஊரை விட்டு கூட்டிட்டு போகணுங்கிற மாதிரி தான் கூட்டிட்டு வந்துகிட்டு இருப்பாள். ஆனா அப்போ காட்டுக்கு நடுவில் தனியா ஒரு சாலை ஒன்று போட்டிருந்திருக்கும். அதுக்குள்ள யாரா இருக்கிறாங்கன்னு ஹீரோயின் கொஞ்சம் கியூரியஸ் ஆகும்போது சரின்னு அந்த இட்லிக்கார பொண்ணும் கூட்டிட்டு போறா. உள்ள போய் பார்த்தா முதல்ல இந்த ஊர்ல சாபம் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ஒரு குழந்தை பிறந்திருக்கும்ல, அந்த ஒரு குழந்தை தான் இவன். உடம்புல தோலே இல்லாம அப்படியே சதையெல்லாம் வெளியில தெரிஞ்சுக்கிட்டு அப்படியே அதே இடத்துல படுத்து கிடக்குறானா. அதை பார்த்தோன்னே ஹீரோயின் வெளியில வந்து பயங்கரமா ஃபீல் பண்றா. சரி இது எல்லாமே என்னோட தப்பு தான், எப்படியாவது இந்த சாபத்தை நான் முடிவுக்கு கொண்டு வந்து ஆகணும்னு அதுக்கப்புறம் ஹீரோயின் அவங்க வீட்டில் இருக்கிற பேஸ்மெண்ட்டுக்கு போகி அந்த அலமாரியில் இருக்கிற அந்த 3 குழந்தைங்களோட தோலால செய்யப்பட்ட பொம்மைகள் எல்லாம் எடுத்து அது மட்டும் இல்லாம புதைச்சு வைக்கப்பட்டிருந்த அந்த 3 குழந்தைங்களோட எலும்புகளையும் எடுத்து ஒரே ஒரு பொட்டியில வந்து வச்சு ப்ராப்பரான ஒரு அடக்கத்தை ஒன்று பண்ண அவ்வளவு நேரமா ஹீரோயினோட கண்ணுக்கு தெரிஞ்சுக்கிட்டு இருந்த அந்த 3 பேய்களுங்கிறது அப்படியே மறைஞ்சு போக ஹீரோயினோட சாபங்கிறது நீங்குது. இருந்தாலும் ஹீரோயின் வீட்டை விட்டு வெளியில போகாம அங்கேயே தான் இருப்பா. இல்ல இன்னைக்கு நைட்டு கண்டிப்பா ஏதோ ஒரு லேடிக்கு குழந்தை பிறக்கும், அந்த குழந்தை நார்மலா இருக்கா இல்லையான்னு நான் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் இங்க இருந்து போவங்கிற மாதிரி சொல்லி அடம் பிடிச்சு உட்காந்துக்கிட்டு இருப்பாளாம். அண்ட் அப்போ வீட்டுக்குள்ள அந்த ஊர் தலைவனோட அம்மா வருவாங்க. அந்த லேடி வந்தோடனே இந்த வீட்டை பார்த்துட்டு அவங்களோட மலரும் நினைவுகள்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது தான் இன்னொரு ஒரு மேட்ரு தெரிய வருது. ஆக்சுவலி இந்த பணக்காரன் ஒருத்தன் இருந்தான்ல, நம்ம ஹீரோயினோட அம்மாவோட லீகல் ஹஸ்பண்டு, அவனோட அப்பா ஒருத்தர் இருப்பாரு. ஸோ அவரு வந்து இந்த லேடியை வச்சிருந்தாராமா. அப்படின்னா டெக்னிக்கலி அந்த பணக்காரனும் நம்ம ஹீரோயினோட பயாலஜிக்கல் ஃபாதரும் வந்து அண்ணன் தம்பிங்க. இந்த விஷயத்த நான் வெளியில சொல்லியிருந்தேன்னா என்னோட பையன் சாதாரண ஒரு வேலைக்காரியோட பையனா வளர்ந்துருக்கணுங்கிற அவசியம் கிடையாதுங்கிற மாதிரி அவங்க ஒரு மாதிரி பேசிக்கிட்டு இருந்தாலும் ஹீரோயின் அந்த இட்லிக்கார பொண்ணுகிட்ட புள்ள ஊருக்குள்ள குழந்தை பிறக்குதுல, அந்த குழந்தை நார்மலா பிறக்குதா இல்லையான்னு நீ போய் பாருன்ட்டு வீட்டுக்குள்ள அவளை பிடிக்க வந்த ஆளுங்களை அவ எதிர்த்து நிக்கிறா. கட் பண்ணா நம்ம ஹீரோயினை தலையில தொங்க விட்டு இருந்திருக்காங்க. அவளை போட்டு தள்ளுறதுக்காக ஹீரோயினோட அப்பாவான அந்த ஊர் தலைவன் இருக்கிறான்ல, அவன் தயாராகிட்டு இருக்கும் போது என்ன விட்டுருங்க, கண்டிப்பா பாருங்க இன்னைக்கு பிறக்க போற அந்த குழந்தைங்கிறது நல்லா தான் பிறக்க போகுது, ஏற்கனவே அந்த சாபம் அது எல்லாத்தையுமே நான் போக்கிட்டேன், நான் எந்த பொய்யும் சொல்லல, என்னை நம்புங்க அப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாளா. என்னது அப்பாவா அப்படிங்கிற மாதிரி அந்த ஆளுக்கே ஷாக் தான். ஏன்னா அந்த ஆளுக்கு எதுவுமே ஞாபகம் கிடையாது. சைல நின்னுகிட்டு அந்த ஊர் தலைவனோட அம்மா அவ உளறிட்டு இருக்கிறா, அவளை போட்டு தள்ளுறாங்கிற மாதிரி இன்சிஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். இவருக்குமே அடிக்கடி அவங்க அம்மா ஓவரா கண்ட்ரோலிங்கா இருக்கிறாங்கன்னு டவுட் இருக்கும். ஒருவேளை உண்மையா இருக்குங்கிற மாதிரி சந்தேகப்படுவாரா. ஐயோ நம்ம போட்ட வேஷம் வெளியே தெரிய வந்துருமோன்னு அந்த அம்மா என்னன்னா சடனா ஒரு கத்தி எடுத்து கழுத்துல வச்சுக்கிட்டு இந்த ஊரு முக்கியமா இல்ல உனக்கு அந்த புள்ள முக்கியமாடாங்கிற மாதிரி ஃபோர்ஸ் பண்ண ஆரம்பிக்க ஊர் தலைவருக்கு பின்னாடியுமே ஒரு நபர் நிப்பாரு. அவரோட ஒய்ஃபுக்கு தான் இப்போ குழந்தை பிறக்க போகுது போல. ஸோ அதனால ப்ளீஸ் என் குழந்தை நல்லபடியா பிறக்கணும் ஐயா, தயவு செஞ்சு அவளை கொன்றுங்கன்னு சொல்லிட்டே இருக்கும்போது சரி ஆயாக்காக இல்லைனாலும் குழந்தைக்காக பண்ணி தான் ஆகணும்னு ஹீரோயினா போட்டு தள்ள போகும்போது நிறுத்துங்கன்னு ஒரு குரல். யாரானா அந்த இட்லிக்கார பொண்ணா இருக்கும். குழந்தைய கையோட கூட்டிட்டு வந்திருக்காங்க. குழந்தைங்கிறது நார்மலா இருக்கு. அந்த குழந்தைய பார்த்த உடனேமே ஹீரோயின் இப்போ வரைக்கும் சொன்ன எல்லா விஷயங்களுமே உண்மைங்கிறது அந்த ஆளுக்கு புரிய வருது. கூடவே தன்னோட கையாலேயே தன்னோட காதலிய தன்னோட அம்மாவே கொலை பண்ண வச்சிருந்திருக்காங்க அப்படிங்கிற விஷயமே அவருக்கு ஞாபகம் வந்து கழுத்தை அறுத்துக்கிட்டு அதே இடத்துல இறந்து போக பையனோட இழப்பை தாங்க முடியாம அந்த அம்மாவுமே கழுத்தை அறுத்துக்கிட்டு இறந்து போயிருந்திருப்பாங்க. அந்த இட்லிக்கார பொண்ணும் சட்டு போட்டு நம்ம ஹீரோயினோட கட்டெல்லாம் உழுத்து விட்டு இங்க இருந்து எஸ்கேப் ஆகடி அப்படின்னு கத்தி விட நீ சொன்னாலும் சொல்லினாலும் நான் ஓட தான் போறேன்னு ஹீரோயின் அப்படியே உயிரை கையில பிடிச்சிட்டு வேகமா நிக்காம அப்படியே ரோட்டுக்கிட்ட வருவா. கரெக்டா அங்க ஒரு காய்கறி வண்டி வரும். அதுல ஏறி உட்காந்தவளும் இனி இந்த ஊர் பக்கம் நான் தலை வச்சு கூட படுக்க மாட்டேன்டா அப்படின்னு அங்க இருந்து எஸ்கேப் ஆயிருந்திருப்பாளா. அப்படியே ஒரு வருஷம் கடந்து போகுது. ஊர்ல நிறைய பேருக்கு குழந்தை பிறந்திருக்கும். குழந்தையோட அழுகை சத்தமே அவ்வளவு ரம்மியமா இருக்கும். அப்படி இருக்க ஒரு லேடி ஆல்மோஸ்ட் குழந்தை டெலிவரி ஆகிற அந்த பீரியட்ல இருப்பாங்க போல. அப்படி அவங்க கிணத்துக்கிட்ட போயிட்டு அங்க இருக்கிற அப்படியே கண்ணாடியில அழகு பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த லேடி அலறல் சத்தம் கேட்க அவங்க ஹஸ்பண்ட் தான் என்னாச்சுன்னு வேகமா வந்து பாக்குறாங்க. பார்த்தா அவங்க வயிற்றுல இருந்த குழந்தைய காணோம். என்னடானா அந்த ஊர் தலைவரோட அம்மா பேயா வந்து அந்த குழந்தைய சாப்பிட அங்கே இந்த ஒரு படத்தையும் முடிக்கிறாங்க. கடைசி நேரத்துல இந்த ஊரை இன்னொரு சாபத்தால பாதிக்கப்பட்டிருக்குங்கிற மாதிரி காமிச்சு படத்தை முடிச்சிருந்திருக்காங்க. எனிவேஸ் கண்டிப்பா இந்த படம் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த கதை எப்படி இருந்ததுங்கிற உங்களோட கருத்துக்களை எல்லாம் கமெண்ட்ல ஷேர் பண்ணிட்டு போங்க. பிளஸ் இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான படங்களை தொடர்ந்து பார்க்கறதுக்காக சேனலையுமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. So yeah, thank you.